ஹலோ கைஸ், இன்னைக்கு இன்ஃபினிட் கல்டிவேஷன் மான்வாவுடைய எபிசோட் 40 தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் ஐலாண்டை விட்டு நம்ம பிரதர் அதுக்கப்புறம் அந்த ஜாவு வெளியில் வராங்க. அவங்க இப்போ பயங்கரமாக லெவலப்பும் ஆயிட்டாங்க. ஜுலின் ரொம்ப நன்றி, ஏன்னா உன்னால நாங்கள் எல்லாருமே இப்போ ட்ரிபுலேஷன் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அட, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், என்னால் ஒன்றும் நீங்கள் வரல. நான் தான் சொன்னல, உள்ள உங்களுக்குன்னு ஃபேட் இருந்தா கண்டிப்பாக உங்களால் லெவலப் ஆக முடியும். அதே மாதிரி தான் இப்பயும் ஆச்சு. ஆனால் திடீர்னு அங்கே முன்னாடி ஒரு டெய்ல்ஸ் மேன் அப்பியர் ஆகுது. அதில் ஒரு மெசேஜும் போட்டிருக்கோம். அதை பார்க்குற ரொம்ப ஷாக் ஆகுறான். பின்னாடியே சூவும் கேட்குறான், ஆமா என்ன ஆச்சு? விஷயம் ரொம்ப சீரியஸா என்ன? அது என்னன்னா, இந்த பாதாள உலகம் இருக்குல்ல, அதை அழிக்கணும்னு சொல்லி இந்த ஃபெதர் இம்மோர்டல் செக்ட், அதாங்க சாங்கு எல்டர் லூ, அவங்க 2 பேருமே இருக்கிற அந்த செக்ட், அவங்க இந்த பாதாள உலகத்தை மொத்தமா அழிக்கணும் அப்படின்னு சொல்லி வார் எத்துன்னு போறாங்களாம். அது கூடவே ஏகப்பட்ட செக்டும் நாங்க சப்போர்ட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்களாம். அங்க ஜாவும் வந்துட்டு, ஆமா டைரக்டா அவங்க என்ன தாக்கலாம் அப்படின்னு போறாங்க. ஆமா, ஏன்னா ரீசெண்டா நம்ம ஜூலின் அவரு அபிசல் கிளான் மேல ஒரு பயங்கரமான தாக்குதல் அங்க பண்ணாரு. அதனால பெரிய பாதிப்புல அவங்க இருக்காங்க. ஸோ இதை ஒரு வாய்ப்பா வச்சு இந்த ஃபெதர் இம்மோர்டல் செக்ட் ஏகப்பட்ட ஆளுங்களை இன்வைட் பண்ணி மொத்தமா அவங்கள அழிக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு பிளானை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஜூலின், நீங்க இதை பத்தி என்ன யோசிக்கிறீங்க? ஏதாச்சும் நீங்களே சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொன்னா அந்த விஷயம் கரெக்டா தான் இருக்கும். திடீர்னு சிஸ்டமும் நம்ம ஜூலின் முன்னாடி அப்பியர் ஆகுது. நெதர் அபேஸ் அந்த இடத்துக்கு நீங்க போனாலே போதும், அந்த இடத்துல செக்கிங் ரிவார்டா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான ரிவார்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவுதான். இந்த மாதிரி விஷயத்த நம்ம ஜூலின் பார்த்தோன்னே என்ன விடுவானா என்ன? அந்த இடத்துல நம்ம கிட்டயும் ஆளு சொல்றான், இதுக்கு முன்னாடியே ஃபெதர் இம்மோர்டல் செக்டுக்கும் அந்த நெதர் அபேஸ் அவங்களுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு இப்படின்னு நம்ம யோசிச்சோம். அதே மாதிரி இந்த பியூல் அண்ட் அழிச்சதும் இந்த அபேஸ் அந்த ஆளுங்க தான். ஆனா அந்த பழி எல்லாத்தையுமே ஏன் மேலேயும் அவங்க போட்டாங்க. கேட்டா புத்தாவை நாங்க அழிச்சோம், மொத்தமா நாங்க தான் அழிச்சோம்னு. சரி, ஏதோ ஒண்ணு, இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு தில்லுமுள்ள வேலை ஒண்டி பண்றாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. போய் பார்த்தலாம் என்ன விஷயம்னு தெரிய போகுது. சரி ஜூலின், நீங்களே சொல்லும் போது நான் அவங்களுக்கும் இதை டிரான்ஸ்மிட் பண்ணி வர்றேன். குன்பேங், சீக்கிரம் நம்ம இந்த இடத்த விட்டு போகலாம் இப்படின்னு அங்கே குன்பேங் கிட்ட சொல்லி இவங்களும் அந்த இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இதே மாதிரி எல்லாருக்குமே அங்கே மெசேஜ் போயிருக்கும். இதனால எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. மே அந்த எல்டரு, இவன் நம்ம ஹென்னு அவன்லாம் அங்கே வந்திருக்கான். அங்கே இதே மாதிரி பவர்ஃபுல்லான ஆளுங்களாம் வந்திருக்காங்களே. எல்லாருக்கிட்டையும் ஃபெதர் இம்மோர்டல் செக்டோடைய லீடரு அவரும் கிரீட் பண்றாரு. ஆனா உண்மையிலேயே இவரு ஒரு பயங்கரமான ஆளு. இவங்க எல்லாரையுமே அதுக்குள்ள வசமா மாட்ட வைக்கணும் அப்படின்னு தான் இவரோட பிளானும். அங்க ஜூலினும் இந்த டைம்ல அவனோட பெரிய குன்பேங்கோட அங்க வரான். சீன் அப்படியே கொஞ்சம் பாஸ்ட்டுக்கு போகுது. 10 நாளைக்கு முன்னாடி இந்த செக்டோடைய லீடரும் பயங்கரமா கோவமா வர்றாரு. கோவத்துல கையில இருக்க ஒரு பொருளை சுக்குநூறா ஒண்ணுமே இல்லாம உடைக்கிறாரு. அந்த இம்மோர்டல் ஐலாண்டை இவங்களுக்கு சொந்தமாக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. ஆனா ஜூலின் அங்க நடுவில் எல்லாத்தையுமே குழப்பி விட்டான். ஜூலினுக்கு தான் அந்த ஐலாண்டும் இப்போ போயிருக்கு. செக்டர் லீடர், உங்ககிட்ட நெக்ஸ்ட் என்ன பிளான் இருக்கு? காட் ஏதாச்சும் சொன்னாங்களா உங்ககிட்ட? நெக்ஸ்ட் பிளான் என்னன்னா, இங்க இருக்கிற எல்லா ரீஜன் ஆளுங்களையும் ஒரே இடத்துல கேதர் பண்ணி எல்லாரையுமே அபேஸ்க்குள்ள கொண்டு வரணும். மீதி விஷயத்த அந்த மெசேஞ்சர் அவங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னது, எல்லாரையுமே நெதர் அபேஸ்க்குள்ள கொண்டு வரணுமா? ஆனா இதனால அவங்க மொத்தமா அழிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்களா என்ன? நெதர் அபேஸும் தான் இதுல ஆபத்துல மாட்டிக்குது. இதனால அதுவும் தான் மொத்தமா அழியும். ஆமா, எனக்கும் அந்த விஷயம் தான் அங்க புரியல. ஏன்னா இந்த நெதர் அபேஸ் இது பல்லாயிரம் வருஷமா அங்க இருக்கு. அந்த மாதிரி நிலத்தை இப்படி அவங்க அட்டாக் செய்யவும் அபேண்டன் பண்ணவும் அப்படி அவங்க விடுறாங்க. அதே மாதிரி மேல இருக்க அந்த மெசேஞ்சர் அவங்க மேலதான் எனக்கு டவுட்டா இருக்கு. அதாவது அவங்களால முடியலன்னு சொல்லி இப்போ நம்மள பயன்படுத்துறாங்களா என்ன? நம்மள வச்சு எல்லாருமே கொண்டு மொத்தமா ஒரேடியா எல்லாருமே மூச்ச விட்டலாம் இப்படின்னு தான் அவங்களோட பிளானா இருக்கும் அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஆனா செக்ட் மாஸ்டர், நீங்க சொல்ற இந்த பிளான் ஒரு பிரில்லியன்டான ஐடியா. ஏன்னா எல்லாரையுமே அங்க ட்ராப் பண்ணி மொத்தமா மூச்சு விட்டா அவ்வளவுதான். நம்மளுக்கு ஆப்பனன்ட்னு சொல்ற மாதிரி யாருமே இல்ல. நம்மளும் அங்க பீஸா ஜாலியா இருக்கலாம். ஆமா, நீ சொல்ற விஷயமும் அங்க கரெக்ட் தான். இவங்க இப்படி அங்க பண்ணும்போது ரூத்லெஸ்ஸா நம்மளும் இந்த மாதிரி விஷயத்த பண்ற மாதிரி தான் இருக்கு. அதனால இந்த மாதிரி டைம்ல அவங்க கூட அடாப்ட் ஆகுறது தான் நல்ல விஷயமா இருக்கும். ஜூலின், வெறுமா வெயிட் பண்ண. ஒன்ஸ் அபேஸோட கேட்டுக்குள்ள வந்துட்டேன்னா அவ்வளவுதான், உன்னை அவங்க ஆஃபரிங்கா போட்டு மொத்தமா அழிச்சிருவாங்க. குன்பேங் வரும்போது அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு ஒரே நடுக்கமா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ப்ரெஷரும் அங்க வரும். அங்க இதை பாக்குற சாங்கோடைய செக்ட் லீடரு அந்த பர்சனும் யோசிக்கிறான், இவன் ரொம்ப அரகண்டா தான் இருக்கான். ஏன்னா இதுதான் அவனோட லாஸ்ட் மொமெண்ட் அப்படின்னு அவனுக்கு தெரியல. ஏன்னா இதோட அவன் கதை முடிய போகுது. குன்பேங், நீ அந்த அளவுக்கு ரொம்ப பயமுத்த வேணா, எல்லாருமே பயந்து போறாங்க, நீ ரிலாக்ஸ் ஆயிரு.
அங்க இந்த டைம்ல ஹென்னோ வந்துட்டு கிரீட் பண்றான். ஜூலின், என்ன உங்களுக்கு தெரியும்ல, உன்னை பத்தி எனக்கு ஞாபகம் இருக்கு, நீ அதே ஸ்வாட் இம்மர்டல் ஹென்னு தானே. அங்க இப்படி அந்த பர்சனே அங்க கிரீட் பண்ணும்போது எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா அந்த விஷயத்த பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுத்தமா ஐடியா இல்ல. ஏன்னா ஹென்னு ஒரு ஸ்வாட் இம்மர்டல், அவன மாதிரி ஒரு பர்சன் ஜூலின் முன்னாடி கிரீட் பண்றானா. அங்க அதேதான் சாங்கோடைய செக்ட் லீடருக்கும் அதை பார்த்தோன்னே கடுப்பா இருக்கு. நான் ஹென்னுக்குன்னு பெரிய ரெப்புடேஷன்லாம் இருக்கு, ஆனா அதெல்லாம் தாண்டி நம்ம ஜூலின் கிட்ட இந்த அளவுக்கு ஆளு மரியாதையா பேசுறான். நம்ம ஜூலினா அந்த ஹென்னு அவன் என்ன அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளா தான் யோசிக்கிறானா என்ன. இதுக்கப்புறம் நம்ம ஜூலின் அங்க வானத்துல இருந்து எல்லாரையுமே பாக்குறான். இந்த இடத்துல நான் யோசிச்சதை விட ரொம்ப அதிகமா தெரிஞ்ச முகங்களா இருக்கு. முக்கியமா எல்டரு அந்த அந்த பொண்ணு அவளா அங்க இருக்கா. அவளும் வந்துட்டு, நான் உங்களை இங்கே எதிர்பார்க்கல ஜூலின், நான் என்ன யோசிச்சேன்னா இதுக்கப்புறமும் உங்களை சந்திக்க முடியாது அப்படின்னு நான் யோசிச்சேன். உண்மையை சொன்னா நம்ம சந்திக்கலாம், அதுலலாம் பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி கொல்லின் ரிவே ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், உன்னோட கல்டிவேஷனை பயங்கரமா பூஸ்ட் பண்ண முடியும். அங்க இப்படி இவங்க பேசும்போது ஒரு வயசானவரும், ஆமா ஜூலினு, ஏன்னா உங்களுக்கு தெரியுதா நான் தான். ஐயோ யாரியா நீ? நான் தானா? எனக்கு என்ன தெரியும். அந்த பர்சனும் வந்துட்டு இப்பதான் அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான், வந்துட்டீங்களா அந்த பேன் குயிக்கு. அந்த இடத்துல வந்துட்டு அந்த ரெண்டு பேரு அதாங்க அந்த யங் மாஸ்டர்னு ஒருத்தனை நம்ம ஹீரோ வந்து முடிக்கணும்னு சொல்லியிருப்பால, அந்த ஆறுக்குல இருந்து வந்த அதே கேள வந்தா இவன். அங்க அந்த ரெண்டு பேரை உங்களுக்காக நான் வந்து இப்படின்னு அவன் சொல்லுவானா. இதை பாக்குற ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிறான். ஏன்னா 2 பர்சனு நம்ம ஜூலினு, இது 3 பேர்லாம் இருக்கு. ஜூலினும் ஒரே ஒரு முறை மோச்சிங்கன்னு அங்க சொல்றான். யோ மரியாதையா என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு, தேவை இல்லாம மழுப்புறதும் இந்த குழப்புறதும் இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கின்னு முச்சு விட்டுருவேன் பாத்துக்கோ. ஐயா சாமி, நீங்க அந்த அளவுக்கு கொண்டு போக வேணாம். அன்னைக்கு அந்த 2 பேரை முச்சு விட்டோம், அதுக்கப்புறம் லீ அந்த பர்சனையும் உங்களுக்கு டிசைப்ளா நீங்க மாத்தினீங்களே. அங்க இந்த டைம்ல ஃபெதர் இம்மர்டல் செக்டோடைய அந்த லீடரு அங்க அவரும் வந்துட்டு நம்ம ஜூலின் கிட்ட பேசுறாரு. ஜூலினுக்கும் அங்க தெரியுது, அந்த ஃபெதர் இம்மர்டல் செக்ட், அந்த செக்டோடைய லீடரா நீங்க? எனக்கு தெரியும், ஏன்னா உங்க செக்ட்ல இருக்க ஏகப்பட்ட ஆளுங்களை இதுக்கு முன்னாடியே நிறைய வாட்டி நான் கொண்டு இருக்கேன். ஆனா அப்படி இருக்கும் போதும் என்னையும் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்க பாத்தியா, அங்க இருக்க நீங்க அந்த மாதிரி கவலைப்பட வேணாம். ஏன்னா எங்க செக்ட்ல நிறைய ஆளுங்க இருக்காங்க, அதனால பிரச்சனை எல்லாம் இல்ல. இப்பதான் ஞாபகம் வருது, அந்த ஹோலி சன் சாங்கு அவன் எங்க போனா? ரீசெண்டா அவனுக்கும் குன்னுக்கும் அங்க சண்டை ஏற்பட்டுச்சு. அங்க குன்னு கிட்ட தோத்து போதோண்டி இல்லாம குன்னு ஒண்ணுக்கெல்லாம் அச்சு விட்டுருப்பான் மேல. அவன் எங்க ஆளையே காணோம். அவன் என்ன விஷயம்னா எங்க செக்ட்லயே அவன் இருக்கான். அதாவது நாங்க எல்லாருமே இங்க இருக்கோம்ல, இந்த டைம்ல செக்டை யாராச்சும் பாத்துக்கணும், அதுக்காக அந்த வேலையை அவனுக்கு நான் கொடுத்துருக்கேன். எனக்கு புரியுது, அதாவது நீ ஏற்படுத்துற அந்த விஷயம் எல்லாத்தையுமே அவனை வச்சு கிளியர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற அதானே. இப்படி சொல்லிட்டு போகும்போது அங்க ஆளுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. இருந்தாலும் எதையுமே அந்த அளவுக்கு வெளியில காட்டிக்கல. அவ்வளவுதான், ஜூன்லின்னு அங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட வெறுமா ஒரு ஆர்டர் கொடுக்க எல்லாருமே உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஜூன்லின் சொல்லும் போது எல்லாருமே அங்க ஃபாலோ பண்றாங்களே. இதெல்லாம் பார்க்கும்போது சாங்கோடைய செக்ட் லீடரு அவருக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. ஏன்னா ஆக்சுவலா அந்த இடத்துல நான் தான் எல்லாருக்குமே ஆர்டர் கொடுக்கணும். ஏன்னா இந்த விஷயம் இவங்க எல்லாரையுமே வர வச்சது நானு, அப்போ லீடரும் நான் தானே. ஜூன்லின்னு, நீ பண்ண விஷயத்துக்கு கண்டிப்பா உன்னை விட மாட்டேன், ஜஸ்ட் வெயிட் பண்ணு, உள்ளதான் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியும் உனக்கு. இதே மாதிரி இவங்க எல்லாருமே உள்ள போகும்போது அங்க இன்னும் சொல்றான், உண்மையை சொன்னா நெதர் அபேஸ் இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப டேஞ்சரான இடம். ஆனா உங்களுக்கு தெரியுமா, போன வாட்டி நம்ம ஜூன்லின் ஒரேடியா எல்லாத்தையுமே முச்ச விட்டாரு. அதனால இந்த வாட்டி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஜூன்லினும் இருக்கான், இத்தனை பேர் இருக்கும் போது கண்டிப்பா இவங்களுக்கு எதுவுமே ஆகாது, எல்லாருமே முடிக்கிறோம், இந்த அபேஸ ஒண்ணுமே இல்லாம ஆக்குறோம். இதே மாதிரி குன்பேங்கும் அபேஸுக்குள்ள போக ஆரம்பிக்குது. இம்மார்டல் ஃபெதர் செக்டோடைய லீடரும் இந்த முட்டாளுங்களுக்கு சுத்தமா ஐடியா இல்ல உள்ள என்ன ஆக போகுதுன்னு. உள்ள ரொம்ப கொடூரமான விஷயம் இப்பதான் ஆரம்பிக்க போதே. குன்பேங்கும் அப்படியே உள்ள வந்து அந்த நெதர் அபேஸே ஒரு மாதிரி டார்க்கா இருக்கும். அங்க ஏன் தெரியல மேக்கு பயங்கரமா குளிரா இருக்கு. இந்த இடம் கோல்டாவும் இருக்கு, டெரிஃபைங்காவும் இருக்கு. அங்க இருக்கிற டீமன்ஸுக்கும் என்ன பண்ணும் தெரியல. ஐயோ பாருங்க, மேல மனுஷங்க வந்துட்டாங்க. எல்லாமே கிங்கோட ஃபால்ட் தான். ஏன்னா டெரிட்டரியை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மேல போய் ஹியூமன்ஸை நம்ம தாக்கணும். ஆனா மனுஷங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு வந்துட்டாங்க. இந்த மாதிரி நிலையில அவ்வளவுதான், நம்மளால நிக்க முடியுமா? இங்க ஜூன்ல நாங்க ஆர்டர் கொடுக்க மத்தவங்க வெறியா அங்க தாக்க போறாங்க. அந்த டீமன்ஸுக்கும் என்ன பண்ணும் தெரியல, வேற வழியே இல்லாம அவங்களும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான், அந்த இடம் முழுக்க ஒரு எக்ஸ்ப்ளோஷனா இருக்கு. ஹாங்கோ சொல்றான், உண்மையை சொன்னா நீங்களாம் என் பவர் முன்னாடி ஒரு பூச்சி தான். நம்ம ஹாங்கு அவனோட பவரை வச்சு மொத்தமா அங்க வர டீமன்ஸை எரிக்கிறான். இன்னொரு சைடு லீ பயங்கரமா அங்க வெட்டி போடுறான். இதே மாதிரிதான் இம்மார்டல் ஃபெதர் செக்டோட லீடரும் அங்க வெட்டி போறாரு. அங்க மத்தவங்களுக்கும் இதை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம யோசிச்சதை விட இவரு வந்து பயங்கர பவரா இருக்காரு. இந்த முட்டாளுங்களை நான் எப்படியாச்சும் ராயல் சிட்டிக்கு சீக்கிரமா கொண்டு போகணும். ஏன்னா ஒன்ஸ் நெதர் அபேஸ்ல இருக்க அந்த ராயல் சிட்டிக்கு கொண்டு போயிட்டா அவ்வளவுதான், உங்க கதையை அசால்ட்டா அங்கேயே முடிக்க முடியும்.
இதனால ஆளும் எல்லாருக்கிட்டையுமே அங்க சொல்றான், சீக்கிரம் எல்லாருமே நம்ம ராயல் சிட்டிக்கு போகலாம், ஏன்னா மெயினான கிங்கிய மூச்சை விட்டா அவ்வளவுதான், யாராலுமே தப்பிக்க முடியாது. இதை கேட்கிற மத்தவங்களும் இது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஜுன்லினும் இது எல்லாத்தையுமே மேலேயே பாத்துக்கினே யோசிக்கிறான். நான் யோசிச்ச மாதிரியே இவரு மேல எனக்கு டவுட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. சடனா ஆர்டர் கொடுக்கறது என்ன, எல்லாரையுமே வேற ஒரு திசைக்கு கொண்டு போகுது என்ன, இதெல்லாம் பார்க்கும் போதே தெரியுது ஆளு அவனோட பிளான ஆரம்பிச்சுட்டான்னு. அதே மாதிரி தான் அந்த லீடரும் அந்த விஷயத்த தான் யோசிக்கிறான். அவ்வளவுதான், முட்டாளுங்க நான் சொன்னது கேட்டு லூசு மாதிரி அந்த எத்த நோக்கி போறாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியாது அது எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ட்ராப்னு. ஆனா ஏதோ ஒண்ணு, ஜொல்லின்னு ஒன்ஸ் அங்க போயிட்டேன்னா நீ சாவுறது கன்ஃபார்ம். நெதர் அபிஸோட கிங்கும் இது எல்லாத்துக்குமே தயாரா இருந்திருக்கான். அங்க இதுக்குன்னு ஏகப்பட்ட டீமன்ஸை ஃபார்மேஷன் மாதிரி நிக்க வச்சிருக்கான். இந்த டைம்ல மெசஞ்சரும் வர என்னால சென்ஸ் பண்ண முடியுது. அந்த மனுஷங்களோட ஆர்மி அது நம்மள நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா வருது. இதுலயே நம்மளுக்கு தெரியுது அவன் பிளான ஆரம்பிச்சுட்டான்னு நினைக்கிறேன். ஆனா தலைவர் நீங்களே சொல்லுங்க, அபிஸ் வந்து ரொம்ப வீக்கான நிலையில இருக்கு இப்போ. இந்த மாதிரி டைம்ல ஜூன்லின்னு மத்தவங்கள எப்படி நம்மளால அழிக்க முடியும்? நீ என்ன பைத்தியமா என்ன? நான் சொல்லும் போது அந்த விஷயத்த உன்னால நம்ப முடியாதா? ஏன்னா என்னால அவங்கள அழிக்க முடியும்னா கண்டிப்பா என்னால அழிக்க முடியும். ஜஸ்ட் நான் பண்ண போற விஷயத்த ஒண்டி பாரு. நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் தலைவர். இப்போ நான் ஆரம்பிக்கிறேன் பாரு. அங்க இப்படி ஆளு சொன்னோன்னே வித்தியாசமா பில்லர் மாதிரி ஏதோ ஒரு விஷயமும் அங்க வரும். அது மேல கைய வச்சோடனே அந்த விஷயமா ஆக்டிவேட் ஆவ. அவ்வளவுதான் ஜூன்லின், இதுக்கப்புறம் நீ வர்றதுக்கு தான் நான் வெயிட்டிங்கு. நீ வந்தோடனே ஒன்னு அழிக்கிறதுக்கு என்னால காத்துன்னு இருக்க முடியல. இம்மார்டல் செக்டோட லீடரும் எல்லாருமே அங்க வர வச்சுட்டு நம்ம இது வரைக்கும் எவ்வளவு பேரை இழந்திருப்போம், அது எல்லாத்துக்கான ரிவெஞ்சும் இன்னைக்கு மொத்தமா நம்ம கொடுக்க போறோம். அதுக்கு நீங்க தயாரா? அங்க எல்லாருமே தயார் அப்படின்னு சொல்லின்னு முன்னாடி வர ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கிங்கும் பாத்துங்கன்னே யோசிக்கிறான். வாங்க வாங்க, ஏன்னா உங்க எல்லாரையுமே மொத்தமா இன்னைக்கே புதைக்க போறோம் இங்கே. அங்க இன்னும் தாக்க வரும்போதே சொல்றான், அன்னைக்கு ஏதோ உங்ககிட்ட ஆர்டிஃபேக்ட் இருந்துச்சு, ஆனா இப்போ உங்ககிட்ட அப்படிப்பட்ட விஷயம் எதுவுமே அங்க இல்ல. அதனால நீங்க பண்ண விஷயத்த நான் உங்களுக்கு திரும்பவும் கொடுக்க வேணாவா என்ன அப்படின்னு நம்ம என்ன எதுவுமே அங்க தெரியாம போறான். பாக்குற கிங்கும் அந்த ஃபெதர் இம்மார்டலோட லீடருக்கும் அங்க அவ்வளவு சந்தோஷம். ஆளு இந்த அளவுக்கு முட்டாளா இருப்பான் அப்படின்னு நான் யோசிக்கல. தேவையில்லாம பலியாடு தன்னால போய் மாட்டுது. ஆனா ஏதோ ஒண்ணு, நான் அவங்களுக்கு லாயலா இருக்கேன் அப்படின்னு காட்டணும்ல, அதனால இந்த ஹென்னு இவன் கதையை நான் முச்ச விட்டுறேன் அப்படின்னு பின்னாடி வழியா அவரு தாக்கலான்னு வருவாரு. என்னக்கும் அந்த அட்டாக் வர்றது ரிலீஸ் ஆகும். சடனா அந்த அட்டாக்கை நம்ம ஹாங் அப்படியே தடுக்கிறான். என்ன பண்றது, இந்த ஜூன்லினோட டிசைப்பிள் எனக்கு அப்பயே இந்த மாதிரி விஷயம் தெரியும். ஏன்னா மாஸ்டர் ஜூன்லின் நீ இப்படிப்பட்ட விஷயத்த கண்டிப்பா பண்ணுவ அப்படின்னு யோசிச்சாரு. அதுக்கேத்த மாதிரியே நீயும் அப்படி பண்ண. இப்போ நீயும் வசமா மாட்டிக்கின. இந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. சரி, உண்மை வந்து எப்படியோ எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்னா இதுக்கு மேலேயும் மறைக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. அந்த பர்சனும் மேலே வந்துட்டு அவ்வளோதான், இந்த உலகத்தையே இதுக்கப்புறம் அபிசல் கிளானும் மேலே இருக்க அந்த ஆளுங்க அவங்க தான் ஆட்சி செய்ய போறாங்க. யுவர் ஹைனஸ், எங்களோட லாயலிட்டி அது முழுமையா உங்க பக்கம் இருக்கு. அதனால என்ன விஷயமா இருந்தாலும் எங்களால தாராளமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் இப்படின்னு எல்லா உண்மையும் போட்டு உடைக்க, இதை பார்த்த உடனே மற்றவங்களுக்கு கடுப்பாகுது. எல்லாமே உன்னோட பிளான் அப்படின்னு இப்பதான் அவங்களுக்கு தெரியுது. நீ இந்த மாதிரி ஒரு துரோகியா இருப்ப அப்படின்னு நான் யோசிக்கல. ஃபர்ஸ்ட் உன்ன மாதிரி ஒரு நாயை கொல்லணும். இன்னும் அங்க ஒரு ஃப்ரோசன் அட்டாக்க பண்ணுவான், அதுவும் டைரக்டா அவரை நோக்கி வரும். திடீர்னு வானத்துல ஒரு போர்ட்டல் அப்பியர் ஆகுது. அதுல இருந்து ஒரு வித்தியாசமான கை வரும். அந்த அட்டாக்க ஒண்ணுமே இல்லாம நொறுக்கிது. இதுக்கு முன்னாடி மெசேஞ்சரா ஒரு பர்சன் இருந்திருப்பான்ல, அவன் தான் இதை பண்ணிருக்கான். அவன் கூட வித்தியாசமா ஏகப்பட்ட ஆளுங்களும் வந்திருக்காங்க. அங்க இதை பாக்குற எனக்கும் என்ன பண்ணும் தெரியல. அவங்களோட ஆறாவெல்லாம் வச்சு பார்த்தா கண்டிப்பா ஒரு ட்ரூ இம்மார்டலோடைய 6வது ஸ்டேஜ்ல அவங்க இருக்காங்க. ஜூன்லினும் குன்பேங் மேல பாத்துக்கினே யோசிக்கிறான். இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் புரியுது. அதாவது இவங்க கிட்ட பெரிய பெரிய லெவல்ல இருக்க பர்சன்லாம் இருக்காங்க. அதான் அவங்க எல்லாருக்குமே அடிப்படையிற ஒரு நாய் மாதிரி பிட்டல் பண்ணி ஏமாத்திருக்காங்க எல்லாரையுமே. அங்க இதை கேட்கிற அந்த மெசஞ்சரும், ஆமா என்னப்பா உன்னை வந்து அவங்க ஒரு நாய் அப்படின்னு சொல்றாங்க, இந்த விஷயத்த நீ மறுக்க மாட்டியா என்ன? அவங்க சொன்னா சொல்லட்டும், என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், எனக்கு அதை பத்தி ஒரு துளி கவலை இல்ல. ஒரு நாயா இருக்குதுல என்ன பிரச்சனை? நான் உங்கள மாதிரி காட் மெசஞ்சருக்கு நான் சேவை செய்யறதுல எனக்கு பிரச்சனையே இல்லை. ராங்கான சைட்ல நம்ம இல்லாத வரைக்கும் நம்ம எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உண்மையை சொன்னா உன்ன மாதிரி ஆளுங்களா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் கல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்கான அந்த வெறி அது வந்து நல்லாவே தெரியுது. சரி, எப்படியோ நம்ம ஆளுங்க தான் எல்லாத்தையும் ஆட்சி செய்ய போறாங்க, அதனால உனக்கு பெரிய அளவுல பெனிஃபிட் ஆக போகுது இதுக்கப்புறம். அந்த மெசஞ்சர் சைலண்டா இருந்தாலும் அந்த கிங் அங்க கம்முன்னு இல்ல. நீ ஏன் சொல்லிட்ட நீ ஒரு நாயா இருக்கும் தயாரா இருக்குன்னு, அப்புறம் எதுக்காக சில வாட்டி நீ நாய் மாதிரி குறைக்காம இருக்க? குறைச்சா நல்லா இருக்கும், சிரிப்பா இருக்கும்ல. ஏன்னா இதை பார்க்கும் போது எங்களுக்கும் ஜாலியா இருக்கும்.
உண்மையை சொன்னா எனக்கும் இந்த கிங்குக்கும் அந்த அளவுக்கு பகன்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. எதுக்காக என் முது பின்னாடி இப்படி ஒரு ஸ்கீமிங்க இவன் பண்ணா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆமா என்னப்பா ஆச்சு, ஒரு நாய் மாதிரி குறைக்க மாட்டியா என்ன? இல்ல கண்டிப்பா குறைப்பேன். ஏன்னா உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். அங்க ஆளு நாய் மாதிரி வித்தியாசமா அங்க பண்ண ஆரம்பிப்பான், அங்க குறைக்கவும் ஆரம்பிக்க. இத பார்க்கும்போது மெசஞ்சருக்கு பயங்கர சிரிப்பா இருக்கும். உண்மையை சொல்லி ஆகணும், நீ உண்மையிலேயே நாய் மாதிரியே பண்றப்பா, நல்லா இருக்கு இது, ரொம்ப நன்றி. இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஏன்னா ஒரு நாய் மாதிரி குறைக்கிறது தான் என்னோட ஸ்பெஷாலிட்டினே வச்சுக்கோங்களேன். அங்க இதை பாக்குற மத்தவங்களுக்கு அவ்வளவு ஷாக்கு. ஏன்னா போயும் அவரு எதையுமே கண்டுக்காம இப்படி ஒரு விஷயத்த அங்க பண்ணுவாரு அப்படின்னு யாருமே யோசிக்கல. நம்ம ஹென்னும் பயங்கரமா அங்க கத்துறான், நீ எல்லாம் செக்டோட லீடரா இருக்க, உனக்கு தகுதி இல்லையாயோ? மேல இது எல்லாத்தையுமே பாக்குற நம்ம ஜூலினும், ஏய் உண்மையை சொல்லியே ஆகணும், உண்மையிலேயே நீ பீக்க ரீச் பண்ணிட்ட. ஷேம்லெஸ்ஸா ஒரு நாய் மாதிரி குறைச்ச பாத்தியா, அது செம்ம ரியலா இருந்துச்சு. ஒரு நாய் மாதிரி குறைக்க கூட நீ தயங்காம இருக்க பாத்தியா, அங்க இருக்க நீ. ஜூலின்னு உனக்கு தெரியாது, சிரிக்கணுமா சரி, கொஞ்ச நேரத்துல எதுக்காக நான் இப்படி பண்ண எல்லா விஷயமும் தெரியும். அதனால அவ்வளவுதான், இவங்க கையால அப்படியே நீ சாக போற. அங்க இது எல்லாத்தையுமே பாக்குற அந்த மெசேஞ்சரும், ஹேய் ஆமா நீ தான் எல்லாராலையும் பேசப்படுற அந்த ஜூலினா, நீ உருவாக்குன அந்த பிரச்சனை அது சின்ன அளவுல இல்ல பெரிய அளவுல இருக்கு. நீ குன்லின திரும்பவும் பழையபடி ஆக்க போற அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா அதுக்கு நாங்க விட்டாதானே, ஏன்னா இந்த இடத்த விட்டு உன்னால உயிரோட போகவே முடியாது. ஏன்னா அன்பார்ச்சுனேட்டா இந்த இடத்துல உன்னை காப்பாத்துறதுக்குன்னு யாருமே இல்ல. ஏன்னா நீ எந்த இடத்துலயும் என் கையால சாக போற இப்படின்னு ஆளு சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையான பேட்டிலே நெக்ஸ்ட் எபிசோடில் தான் ஆரம்பிக்குது. ஸோ மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து இன்னமும் நிறைய வீடியோஸை போட முடியும். சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.